என்னாச்சு மாமா? அடுத்த பூஜைக்கு வர்றேன்னு சொன்னாங்கல்ல, அந்த உண்ணாமலை நாச்சியார் இன்னும் வரல. ஐயோ, ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. பாவம் சித்தார்த் என்ன பண்றதுனே தெரியாம தவிக்கிறான். மேம் அவங்க வரல மேம். அவங்க போனையும் எடுக்கல. அதனாலதான் நீங்க வந்து ரெண்டாவது பூஜையை செய்ய முடியுமான்னு. இல்ல சித்தார்த், நீங்க சொன்ன டைம் மெயின்டைன் பண்ணி நான் வேற ஒரு வேலையா வெளியில வந்துட்டேன். நான் சொன்ன டைம்க்கு அங்க இருப்பேன். ப்ளீஸ் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஓ, வர்றன்னு சொன்னவங்க வரலையா? ஆமா, வந்ததே பொம்மி தானே. அப்புறம் ஏன் அவ வராம இருக்கா? ஒண்ணுமே புரியலையே. அம்மா, என்ன ஆச்சுமா? எதுவும் பிரச்சனையா? தாடிகாரன் அவங்களாண்ட தனியா பேசின்னு இருக்கிறான். அது வந்துமா. என்னம்மா சொல்லு. இல்ல, உனக்கு தெரிய வேணான்னு சித்தார்த் தம்பி நினைக்கிறாரு போல. தாடிகாரன் அப்படி என்னத்த இருந்து மறைகிறான்? அது வந்து ராணி, அடுத்த பூஜை செய்யறதுக்கு வர வேண்டிய ஆளுங்க வரவே இல்லையா? அதனாலதான் சித்தார்த் தம்பி ரொம்ப டென்ஷனா இருக்காருமா. உனக்கு தெரிஞ்சா சங்கடப்படுவேன்னு தான் உனக்கு தெரிய வேண்டான்னு தம்பி நினைக்கிறாரு போல. என்னம்மா சொல்ற? பூஜைக்கு வரேன்னு சொன்னவங்க இன்னும் வரலையா? ராணி, வயிற்றுக்குள்ளார பாப்பா இருக்குது. நீ டென்ஷன் ஆகாத ராணி. முந்தா நேத்தை போட வேண்டியத நான் இன்னைக்கு வந்து போட வேண்டியதா இருக்கு. மாமாவை காப்பாத்த பொம்மி கண்டிப்பா வருவா. அப்படி வந்தா மாமா ரூம்ல இருக்கிற கேமரால தெரியவா. இப்ப என்ன பண்றது சித்தார்த்? டைம் போயிட்டே இருக்கு. ஏன் சாமி, மத்த பொண்ணுங்களை வச்சு இந்த பூஜையை செய்ய முடியாதா? இத யாரு வேணாலும் செய்யலாம். ஆனா நேத்து நைட்டு சித்தார்த் எனக்கு போன் பண்ணி இந்த பூஜை செய்ய என்ன கூப்பிட்டப்ப நான் ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயத்த சொன்னேன். இந்த பஞ்சபூத பூஜை செய்யற அந்த 5 மாங்கல்ய பொண்ணுகளும் கிட்டத்தட்ட அவதாரமா இங்க பிறந்த ராசியில இருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த பூஜையை பத்தி எல்லாமே தெரிஞ்சவங்களா இருக்கணும்னு சொன்னேன். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். தாத்தா, ஆமா தாத்தா, முதல்ல செஞ்ச பூஜையை விட இது பெரிய பூஜை. சோ இந்த பூஜையை செய்யறவங்க அத பத்தின நாலேஜ் இல்லாம செய்ய முடியாது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்பா சித்தார்த், இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள யாராவது ஒருத்தரை சொல்லி வர வைக்கலாம்ல? ஆமா தாத்தா, இத நான் யோசிக்கவே இல்ல. இருங்க, அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். சித்தார்த், அவங்க போன் பண்ணி வரேன்னு சொன்னா கூட இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள வந்தாகணும். இல்லனா ராகு காலம் ஆரம்பிச்சிடும். அப்புறம் 2வது பூஜையை ஆரம்பிக்கிறது சரியில்லை சித்தார்த். 10 நிமிஷத்துல எப்படி சாமி? வேற வழி இல்ல, செஞ்சுதான் ஆகணும் சித்தார்த். இல்லனா இந்த உயிர் கண்டத்துல இருந்து உங்க குழந்தைய காப்பாத்த செய்யற இந்த பூஜை பலன் இல்லாம போயிடும். என்ன சாமி சொல்றீங்க? உயிர் கண்டமா? என்ன சித்தார்த், இவங்களுக்கு எதுவும் தெரியாதா?
என்னப்பா சித்தார்த், சாமி என்னென்னமோ சொல்றாரு. இது சும்மா ஏதோ சாதாரணமா செய்யற சடங்கு பூஜைன்னு சொன்ன. ஏதோ ராணி வயித்துல இருக்க குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு செய்யற கர்ப்பதான பூஜை தானே சொன்ன. நீ அப்படித்தானே சித்தார்த் சொன்ன? தாத்தா என்ன மன்னிச்சிருங்க, இது ராணிக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்சேன். நேத்து ராத்திரி நம்பூதிரி ராணி செல்லுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. அதை நான் தான் அட்டன் பண்ணேன். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, ராணி வயித்துல இருக்கிற கருவுக்கு வயிற்றிலேயே மரண தண்டனை ஏற்பட போகுது. அப்படி மரண கண்டத்தை தாண்டி நல்லபடியா இந்த பூமியில வந்து பிறக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய பரிகார பூஜை செய்யணும். என்னன்னு சொல்லுங்க நம்பூதிரி, நான் பண்றேன். அதுக்கு பரிகாரம் கர்ப்பதானான்னு ஒரு பூஜை இருக்கு. என்ன சித்தார்த், என்னப்பா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? ராணி வயித்துல இருக்க குழந்தைக்கு ஆபத்தா? கேட்கும் போது நெஞ்சே வடிச்சிரு போல இருக்கேப்பா. தாத்தா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எப்படியாவது இன்னும் 10 நிமிஷத்துல பூஜையை ஆரம்பிச்சிடலாம் தாத்தா. ராணிக்கும் சரி பாப்பாவுக்கும் சரி ஒன்னும் ஆகாது தாத்தா. தாத்தா ராணி நம்மளை கவனிச்சிட்டு இருக்கா. ப்ளீஸ் தாத்தா கொஞ்சம் பதறாம இருங்க. அம்மா, நான் என்னன்னு போய் கேட்டுன்னு வந்துடுறேன். சாமி, நீ ஏமா இங்க வந்த? அங்கேயே உட்காரு. ராணி நீ போய் உட்காரு. சாமி, இன்னும் பூஜை ஆரம்பிக்கவே இல்லையே. யோ, இங்க என்னயா பிரச்சனை? தாத்தா, நீங்களாவது என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்ல அது வந்து ராணி, இப்ப என்ன, அடுத்து பூஜையை செய்ய வர்றவங்க இன்னும் வரல, அதானே? ஆமா, இப்போ ஒரு பெரிய பொட்டு வச்சுக்கின்னு ஒரு நர்ஸ் வந்தாங்கல்ல, அவங்க வந்த உடனே இந்த பூஜையை பத்தி கேட்டாங்களே, ஒருவேளை அவங்களுக்கு பூஜையை பத்திலாம் தெரிஞ்சிருக்கலாம்ல. அப்படி இருக்க சொல்ல ஏன் அவங்களே அந்த பூஜையை செய்ய சொல்லக்கூடாது? ஏமா ராணி, இந்த பூஜையை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க தான் இதை செய்ய முடியும்னு சாமி சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஏதோ தெரியும் போல. ஆனா இந்த பூஜை அந்த பொண்ணுக்கு தெரியுமான்னு நமக்கு தெரியாதுல்லம்மா. அத்தை அவங்களாண்டியா கேட்டு தெரிஞ்சுக்கினா போச்சு. எனக்கும் ராணி சொல்றதா சரின்னு தோணுது. அவங்க கிட்ட கேட்கலாமா? ஆபத்துக்கு பாவம் இல்ல, அவங்கள போய் உடனே அழைச்சிட்டு வாங்க. நான் இருக்கேன்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த பூஜையை செய்ய வைக்கிறேன். எதுவா இருந்தாலும் இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்கு. இருங்க, நான் போய் உடனே கூட்டிட்டு வரேன். சரி. என்ன நடக்குது? ஏன் இன்னும் பூமி வரலன்னு தெரியலையே. முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு தமனா கிட்ட சொல்லிடுவோம். ஏன்பா சித்தார்த், என்ன பண்றது? அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்க்கலாம். சாமி நீங்களும் கூட வாங்க. சரி. ஐடினா ஹிப்பட்டல்லாஹு, ஐடினா ஹிப்பட்டல்லாஹு. அத்தை ஒரு நிமிஷம் வந்துடுறேன். தம்பி, என்னாச்சு? இல்ல, ஏதோ பூஜைக்கு வரேன்னு சொன்னாங்களே, நாச்சு யாரோ பூச்சி யாரோ, அதான் யாரோ ஒருத்தவங்க, அவங்க இன்னும் வரலையா, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சிஸ்டர், 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 சிஸ்டர்,
சிஸ்டர் கதவு திறங்க சிஸ்டர். சிஸ்டர் கதவு திறங்க. டக்குன்னு இன்ஜெக்ஷனை போட்டுடலாமா? சிஸ்டர் பிரீத்தி, சிஸ்டர், என்ன கதவை ஆச்சு? திறக்க என்னாச்சு? மாட்றாங்க. திறக்கலையா? சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சிஸ்டர் சிஸ்டர் கதவு திறங்க. கதவு திறங்க. சிஸ்டர் உங்களதான். சிஸ்டர் என்ன பண்றீங்க? கதவு திறங்க. சிஸ்டர் கதவு திறங்க. கதவு திறங்க. கதவு திறங்க. சிஸ்டர் கதவு திறங்க. போட்டுற வேண்டியதுதான். கதவு திறங்க. சிஸ்டர் ஹலோ. நாங்க 4 பேரும் 4 திசையிலும் எங்க ஏவலுக்கான மந்திரத்தை சொல்லி கட்டி வச்சிருக்கோம். பொம்மியாவி உள்ள வந்த அடுத்த நிமிஷம் எங்க கட்டுப்பாட்டை உடைச்சுதான் உள்ள வரணும். ஆனா அவளால உள்ள போக முடியாது. பொம்மி அந்த கட்டுப்பாட்டை உடைக்க முயற்சி பண்ணுவா. அப்படி செய்யும் போது நாங்க அவளை எங்க ஏவலை வச்சு அடக்கி உள்ள வச்சு அடைச்சிருவோம். அதுக்கப்புறம் அவளை இதே இடிக்கடவுளுக்கு இரையாக்குற விதமா இந்த நெருப்புல இறக்கிடுவோம். சரி, நீங்க ரெடியா இருங்க. பொம்மி எந்த நேரத்திலயும் எந்த வேஷத்துல வேணாலும் உள்ள வருவா. ஆனா இப்ப வரைக்கும் அந்த பொம்மி வரல. அதான் ஏன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நாங்க பொம்மி வர்ற அந்த செகண்ட் எங்க ஏவல் பிசாசு வெளியே வரும். அந்த பொம்மியை அடக்கி எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறோம். நான் வைக்கிறேன். சிஸ்டர் என்ன இது? அத்தை, சித்தார்த் என்னன்னு தெரியல. சித்தார்த் இவ்வளவு தூரம் தட்டி கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றீங்க அத்தை? ஏன் கதவை பூட்டி வச்சிருக்காங்க? இருங்க, நான் தட்டி பார்க்கறேன். சிஸ்டர் 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 சிஸ்டர், ஏன் திறக்க மாட்டேங்கிறீங்க? ஏம்பா சித்தார், ஒருவேளை அந்த நர்ஸ் மாதிரி வந்தவங்கள மயங்கி விழுந்துட்டாங்களோ? மயங்கி விழுந்திருப்பாங்களா? சிஸ்டர் ஜெகதீஷ், நீ போய் பாருப்பா. சிஸ்டர் தாத்தா என்ன போய் பாரு ஜெகதீஷ். சிஸ்டர் சொல்லுங்க. சிஸ்டர் சிஸ்டர் கதவு திறங்க. சிஸ்டர் கதவு திறங்க. ஏன் தம்பி கதவை ரொம்ப நேரமா திறக்கலையே? கதையை முடிச்சிட்டு இருப்பாளா? ஐயோ அக்கா, உசுறு போற மாதிரி நடி. ஐயோ மறந்துட்டேன். ஐயோ ஐயோ என்னப்பா இது? அக்கா, அக்கா, மனு, பதறாதக்கா, ஒண்ணும் இல்லக்கா. கதவு திறங்க. மனு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உள்ள உங்க அப்பா இருக்காருடா. ஒண்ணும் ஆகாது, என்னம்மா இது? பயப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. ராணி, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ தப்பா இருக்குமா? அவரை யாரோ கொல்ல பாக்குறாங்கன்னு நீ ஏற்கனவே ஒரு தடவை என்கிட்ட சொல்லிருக்கல்ல. அந்த மாதிரி ஏதாவது திட்டம் போட்டு அவரை கொலை பண்றதுக்காக தான் இந்த நர்ஸ் வந்திருக்காங்களோ என்னமோன்னு தோணுதுமா. இல்லம்மா, அவங்கள பார்த்தாக்க அப்படி தெரிலம்மா. ஒருத்தவங்க கண்ணை பார்த்தாவே அவங்க நல்லவங்களா இல்ல கேடிங்களான்னு தெரிஞ்சிரும்மா. அதோட அந்த மாதிரி கேடு கெட்டவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பூஜையை பத்தி எப்படி தெரியும்னு சொல்லுவாங்க. சித்தி இருங்க, நான் வரேன். கதவு திறங்க. ஐயோ, நான் சிஸ்டர் கதவு கதவு திறங்க. திறங்க. சிஸ்டர் உள்ளதான் சிஸ்டர் இருக்கீங்களா? கதவு திறங்க சிஸ்டர். ஏங்க சிஸ்டர் கதவு தரங்க. ஏங்க என்னப்பா சித்தார், தெரியல என்னாச்சு? தாத்தா. என்னாச்சு? ஏன் இப்படி கதவை தட்டுறீங்க? நான் பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருந்தேன். இல்ல, இது வேற ஒரு விஷயம். நான் வேணா பேசி பார்க்கட்டுமா சித்தார்த்? பேசுங்க. அம்மா, நீ வந்தப்பவே கேட்டல இது கற்பதான பூஜையான்னு. ஆமாம்மா, கற்பதான பூஜை தான். இவங்க வயித்துல இருக்கிற கருவுக்காக தான் நாங்க இத பண்றோம். ரெண்டாவது பூஜை பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணவங்க இன்னும் வரல, போனும் எடுக்கல. அதனால நீ இந்த பூஜையை செஞ்சு கொடுக்க முடியுமாமா? என்னது, நானா? நான் எப்படி சாமி? நீ வந்தப்பவே கேட்டதுல இருந்தே இந்த பூஜையை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது.
யோசிக்காதம்மா, நான் இருக்கேன். நான் சொல்ல சொல்ல நீ அந்த பூஜையை பண்ணா போதும். இல்ல அது வந்து சாமி. அம்மா, வேற யாரையாவது வர வைக்கலானா நேரம் குறைவா இருக்குமா. நீ தாமா கொஞ்சம் மனசு வைக்கணும். என்னத்தாச்சு? என்னன்னு சொல்ல, அந்த நர்ஸ் ஊசியை போட்டுட்டு வந்துட்டான். நாம நினைச்சது முடிஞ்சிருச்சு. ஆனா அவளை இங்க இருந்து போக விடாம அவளை பூஜை பண்ண சொல்லி வற்புறுத்திட்டு இருக்காங்க. சித்தப்பா, என்ன நடந்ததுங்க? தமனா, 2வது பூஜையை செய்ய வேண்டியவங்க இன்னும் வரலையாம். அதான் இங்க பயங்கர டென்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப பூஜை நடந்தா என்ன, நடக்கலன்னா என்ன, அந்த ராணி மொத்தமா போறது கன்ஃபார்ம் தான். சித்தப்பா, என் கூட வாங்க, பேசணும். அத்தை, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்ன சித்தப்பா சொல்றீங்க? ஆமா தமனா, சித்தார்த் சொன்னதை நான் காதாலேயே கேட்டேன். ஏதோ பூஜை பண்ண வேண்டிய பொண்ணு இன்னும் வரலையா. தமனா, அது எப்படி பொம்மி வரேன்னு சொல்லிட்டு வராம இருப்பா? அவளுக்கு ராணி வயித்துல இருக்கிற குழந்தைக்கு உயிர்கண்டம் இருக்குன்னு தெரியும்ல. ஆமா சித்தப்பா. நாங்க பொம்மி வர்ற அந்த செகண்ட் எங்க ஏவல் பிசாசு வெளியே வரும். அந்த பொம்மியை அடக்கி எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறோம். சித்தப்பா, நீங்க சொன்ன மாதிரி பொம்மை ஏன் இன்னும் வரல? தமனா, ஒருவேளை பொம்மி வேற ஏதாவது பண்ணிருப்பாளோ? சித்தப்பா, அவளுக்கு கண்டிப்பா என்னோட பிளான் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு எதிரா அவ கண்டிப்பா பிளான் போடுவா. ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்படியே வந்தாலும் வெளி அந்த ஹிட்டஸ்ட் மந்திரவாதிங்க ஏவல ரெடியா வச்சிருக்காங்க. அந்த பொம்மி மட்டும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா என்ன, நுழையவே முடியாது. வீட்டுக்கு வெளியிலேயே அந்த ஏவல வச்சு அவளை லாக் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் கிடக்க அங்க நடக்கிற கூத்த பாத்தியா? நீ ஏற்பாடு பண்ண அந்த மாகாளி கிட்ட இந்த பூஜையை செய்ய சொல்லி இந்த குடும்பமே கெஞ்சிக்கிட்டு இருக்கு. சித்தப்பா, அவ யாருன்னு தெரியாம திருடன் கையிலேயே சாவியை கொடுக்கற மாதிரி இதுங்க லூஸ் ஆட்டம் பண்ணிட்டு இருக்குதுங்க. ஆமா சித்தப்பா, அவ என்ன சொன்னா? தெரியல தமனா. சரி வா போய் பார்க்கலாம். ஏமா, நான் கேட்ட எதுக்கும் பதில் சொல்லாம அமைதியா நிக்கிறீங்க. இல்ல சாமி, இது சாதாரண பூஜை இல்ல. அதான். அம்மா, உனக்கு இந்த பூஜையை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. மிச்சத்தை நான் சொல்றேன். இப்ப இதை விட்டா வேற எந்த வழியுமே இல்லம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள பூஜையை ஆரம்பிக்கணும். புடவையை மாத்திட்டு வர கூட நேரம் இருக்குமான்னு தெரியல. அத்தை, அவ என்ன சொல்றான்னு புரிஞ்சுதா? சரிங்க சாமி, நான் பண்றேன். ரொம்ப நன்றிங்க. என் தங்கச்சிக்கு ஒரு தடவை இதே மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ இங்க இன்னொரு தங்கச்சிக்கு செய்யறேன்னு நினைச்சுக்கிறேன். சந்தோஷமா? சரி, இவங்களை கூட்டின்னு போய் ஒரு நல்ல புடவை கொடுக்குறீங்களா? அம்மா, கொஞ்சம் சீக்கிரமா வாமா, நேரம் ஆகுது. நீங்க வாங்க. என்ன தமன்னா, இங்க என்ன கூத்து நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? அத்தை, நம்ம மாமாவை காலி பண்ண ஏற்பாடு பண்ண மாகாளி கிட்டேயே போய் பூஜையை செய்ய சொல்லி கேக்குறாங்க. அதானே? இதுவும் ஒரு வகையில நமக்கு நல்லதுதான் அத்தை.
என்னத்த அப்படி பாக்குறீங்க? எனக்கு இப்ப ராணிய காலி பண்றது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இப்ப இந்த மாக்காளிய வச்சு மாமாவை காலி பண்ற மாதிரி ராணியையும் காலி பண்ணிடலாம். ஏன் தமன்னா, நீ சொன்னியே ஏதோ பிளான்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும்னு, அது இதானா? இல்ல மனோ, இது தானா கிடைச்ச சான்ஸ். அவன் கிட்ட கேட்டா நானா இத மனசுல வச்சுக்கிட்டு செய்யின்னு சொல்லிட்டேன். இந்த 2வது பூஜையிலேயே எல்லாமே முடிஞ்சிடும். சரி, இப்ப அவன் மனு அப்பாவுக்கு ஊசி போட்டானா இல்லையா? அவ காரியத்தை முடிச்சிட்டு தான் வெளியவே வந்தா. இன்னும் 1/2 hourல அவர் காலி. அப்பாடா. அதுக்குள்ள இங்க இவ பூஜையை முடிச்சிட்டு விபூதி அடிச்சிட்டு போயிட்டே இருப்பா.